இஸ்ரேலுடைய ஹெரெட்ஸ் பத்திரிகை இன்றைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. மிக மிக அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்திகளால நம்ம பார்க்கும்போது நம்ம மனமே ரொம்ப பதைபதைக்குது. ஐய்யய்யோ! என்னடா இப்படிலாம் நடக்குதா? அப்படின்ற மாதிரி இருக்குது. இஸ்ரேலுடைய ஹெரெட்ஸ் பத்திரிகை ரீசென்ட்டா ஒரு இஸ்ரேலுடைய ரிசர்வ் படை சோல்ஜர இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல என்னென்ன கேட்கப்பட்டது? இஸ்ரேலுடைய சிறைச்சாலை பத்தி அவர் பகிர்ந்த சில தகவல்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கு ஒரு தொகுப்பா வெளியிட்டிருக்கிறாங்க. சோ அந்த தொகுப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய சிறைச்சாலை என்பது ஒரு சிறைச்சாலையே கிடையாது. இது ஒரு சித்திரவதை முகாம். அதுவும் பாலஸ்தீன் மக்களை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட சிறைச்சாலைகள் தான் அது. அதாவது பாலஸ்தீன் மக்களுக்காகவே அவங்கள சித்திரவதை பண்ணணும்னு உருவாக்கப்பட்ட சிறைச்சாலைகள் தான் அது. அது சிறைச்சாலைகள்ன்றதை விட அது ஒரு வதை முகாம்கள், சித்திரவதை முகாம்கள்னு நம்ம சொல்லலாம். சோ அதாவது இந்த சிறைச்சாலைக்குள்ள வரவங்க 100க்கு 90 பேர் பிணங்களா தான் வெளியே போறாங்க. அதாவது பேக்குகளுக்குள்ளதான் வெளியே போறாங்க. அதையும் மீறி இந்த சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு யாராவது உயிரோட வெளியே வராங்க அப்படின்னா, அவங்க கை கால்களை இழந்து ஊனமா இருப்பாங்க. அதாவது கை கால்கள் உடைக்கப்பட்டோ, இல்ல மன ரீதியான ஒரு பைத்தியமாகவோ அந்த மாதிரி நிலையில வெளியே வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிரந்தர நோயாளிகளாக வெளியே வந்திருப்பாங்க. இதை தவிர்த்து அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. இப்படிதான் அவங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள போனாங்கன்னா வெளியே வர முடியும். இதை தவிர்த்து அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள 3 வேளை சாப்பாடு என்பது கிடையவே கிடையாது. அதுவும் ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தானா? அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தானா? அதுவும் ஏதாவது சில காரணங்களுக்காக அதையுமே தவிர்த்துருவாங்களாம். இந்த மாதிரி அங்க சாப்பாடு, தண்ணீர் கொடுக்காம கொடுமைப்படுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாம வேட்டை நாய்கள், அதாவது நம்ம வேட்டையாடுறதுக்குன்னே சில நாய்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வேட்டை நாய்களை வச்சு பாலஸ்தீனிய மக்களை கடிக்க விட்டு அந்த மாதிரி சில கொடுமைகள் பண்றதாகவும் அவர் அந்த தொகுப்புல வெளியிட்டு இருக்கிறாரு. அதாவது அந்த இன்டர்வியூக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலதிகமா இப்ப யாரையாவது பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா, அவருக்கும் ஹமாஸுக்கும் சில தொடர்புகள் இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அவர்களை கொடூரமான முறையில தாக்குவாங்களாம். அதாவது அவர்களுடைய ஆணுறுப்ப வெட்டுறது, ஆணுறுப்புல அடிக்கிறது, கை கால்களை வெட்டுறது, விரல்களை வெட்டுறது, அவர்களோட நகங்களை பிடுங்குறது, அவர்கள் அந்த கரண்ட் ஷாக்கு கொடுத்து அவர்களை சித்திரவதை பண்றது. இந்த மாதிரி சித்திரவதைகளை அந்த சிறைச்சாலைகளை கொடுப்பாங்களாம். ஏன்னா ஹமாஸுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தால் இந்த சித்திரவதைகள் நடக்கும் போல. அப்புறம் பெண்களுக்கு இவர்கள் பெண்களையும் விட்டு வைக்கிறதா இல்லையா? பெண்களுடைய ஆண் உறுப்பை தாக்குறது, பெண்களை தாறுமாறா சீரழிக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்குறது, அவர்களையும் கொல்றது, பெண்களுக்கு நடக்கக்கூடிய அட்டூழியம் தான் அந்த சிறைச்சாலையில ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவர்களுடைய ஆண் உறுப்புகள்ல அடிக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப கொடூரமா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடூரத்தை அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. என்னன்னா, இந்த கொடுமைகள் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும்தான் நடக்குது. அதாவது அந்த இஸ்ரேல் சிறையில பாலஸ்தீன மக்களை கைதிகளா புடிச்சிட்டு போயிட்டு அந்த கைதிகளுக்கு மட்டும்தான் இந்த கொடுமை நடக்குதை தவிர்த்து மத்த அந்த சிறைச்சாலையில இஸ்ரேலில் கைதிகள்னு தனியா இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் அந்த கொடுமை நடக்கப்படல. குறிப்பாக பாலஸ்தீன கைதிகளுக்கு மட்டும்தான் இந்த கொடுமைகள் நடக்கப்படுது. கடைசியா இந்த தொகுப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிறைச்சாலையில இருந்து உயிரோட வெளியே போனாதான் நம்ம ஆச்சரியப்படணும். இறந்து வெளியே போனா இதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஒரு வாக்கியத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அங்க எவ்வளவு பெரிய கொடுமைகள் பாலஸ்தீன மக்களுக்கு நடக்குது, எவ்வளவு அட்டூழியங்கள், எவ்வளவு ஒரு சித்திரவதைகள் அங்க நடக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த செய்திகளை தான் இன்னைக்கு ஹெரெட்ஸ் பத்திரிகைக்கு பெயர் சொல்லப்படாத ஒரு இஸ்ரேலிய ரிசர்வ் படை வீரர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அங்கேயும் மனிதாபிமானம் உள்ள சில மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதுக்கு இதுவுமே ஒரு சான்றுதான். அந்த நாட்டு மக்களோட இடத்தைய பிடிச்சு வச்சுக்கிட்டு பாலஸ்தீனம்ன்ற ஒரு நாட்டையை பிடிச்சு அங்க இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை வலுக்கட்டாயமா உருவாக்கி அந்த மக்களை அடிமைப்படுத்தி அந்த மக்களை தினம் தினம் சித்திரவதை பண்ணி அந்த மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க இந்த நாய்ங்க. பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக்கப்பட்டா மட்டும்தான் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எப்ப பாலஸ்தீனம் தனி நாடா மலருதோ, தனி அரசாங்கம் அங்க அமையுதோ, அப்பதான் இஸ்ரேல் கிட்ட இருந்து இவர்களுக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்கும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், அங்குள்ள மக்களும் நிம்மதியானவர்களா வாழ வேண்டும். இந்த இஸ்ரேலிய இந்த சிறைச்சாலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.